என்னையா நடக்குது இங்க? இன்னும் 4 ஓவர் கூட ஆகல, அதுக்குள்ள 4 விக்கெட் விழுந்துடுச்சு. நம்ம சீரீஸ் ஜெயிச்சிட்டோம். இந்த மேட்சை தோத்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 130 140 அடிச்சுட்டு தோத்தா கூட பரவாயில்ல. ஆனா போற போக பார்த்தா 100 ரன் வருமானு டவுட்டா தான் இருக்கு. பயப்படாதீங்க. why fear when ரோஹித் சர்மா இஸ் ஹியர்? ரோஹித் நானும் ரொம்ப முக்கியம் பாரு. சரி இரு சொல்றேன். why fear when ரோஹித் and ரிங்கு இஸ் ஹியர்? 100 ரன் வருமானே டவுட்டாக இருந்துச்சு. ஆனால் 200 ரன்னே அடிச்சிட்டோம். எப்படியும் ஆப்கானிஸ்தான் 200 ரன்லாம் சேஸ் பண்ண போகிறது இல்லை. நமக்கு இன்னொரு க்ளீன் சீட் சீரிஸ் தான் வரப்போகுது. பாருங்க, அவங்கள பார்த்து கற்றுக்கோங்க. நம்மளோட சின்ன டீம், ஆனாலும் வர பேட்ஸ்மேன் எல்லாருமே அடிச்சுட்டு போகிறாங்க. நீங்களும் தான் இருக்கீங்களே, அடித்தா 2 பேட்ஸ்மேன் தான் அடிக்கணும், மற்றவங்க யாருமே அடிக்கக்கூடாதுன்ட்டு. போங்க போய் சூப்பர் ஓவருக்கு ரெடி ஆகுங்க. பை 3 runs. ஏங்க இது எப்படிங்க பை தருவீங்க? முகமது நபி காலில் பட்டு போது, இது அப்ஸ்ட்ரைட்டிங் த ஃபீல்ட் ஆச்சே. அதெல்லாம் இல்லை, பைஸ்னா பைஸ் தான். நபி நீயாவது சொல்லுப்பா இது அப்ஸ்ட்ரைட்டிங் த ஃபீல்டுன்ட்டு. இல்லையா பச்சை போய் பேசாத, மனசாட்சிட்டு சொல்லி இது அப்ஸ்ட்ரைட்டிங் த ஃபீல்டா இல்லையா? இல்லை பொய்யா சொல்ற. ஐபிஎல் அப்போ மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு வந்து தானே ஆகணும். வா உன்னை அங்கே வச்சு கவனிச்சுக்கிறேன். ஏன்டா பச்சை போய் பேசுற? ஓப்பனா பேசுற? ஓகே டிராவிட், இது என் கிரவுண்டு போயிட்டு இப்படின்றதுக்குள்ள அடிச்சு முடிச்சுட்டு வந்துடுறேன். என் கூட யார் பேட்டிங் இறங்க போறா? இல்லை கொல்லி, சூப்பர் ஓவரில் யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் தரலாம். ப்ரெஷர் சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்ட்டு பார்க்கலாம். ஓ இட்ஸ் ஓகே. லைட்டாக ஆர்சிபி வைப் வந்துச்சு, அதான் உணர்ச்சியப்பட்டேன். சரி ஓகே, யங்ஸ்டர்ஸே அனுப்பி வைங்க. ரோஹித் சூப்பர் ஓவரும் ட்ராவ் ஆனதுனால நெக்ஸ்ட் திரும்பி நம்மளே தான் பேட்டிங் ஆடணுமா? நீ போய் களத்தில் இறங்கு. நான் யாருக்கு என்ன பண்ணேன்? எல்லாம் ஓரளவுக்கு தான். 120 ரன் அடிச்சுட்டு திரும்பி வந்து 20 ஓவர் ஃபீல் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு சூப்பர் ஓவர் ஆடிட்டு இப்போ இன்னொரு சூப்பர் ஓவர் வந்து ஆடணுன்னா நானும் மனுஷன் தானே. போங்க வந்து தொலைறேன். இதுக்கப்புறம் ஒன்று அவங்க ஜெயிக்கணும், இல்லை நம்ம ஜெயிக்கணும். மறுபடியும் ட்ராலாம் ஆச்சுன்னா உடம்பு தாங்காதுப்பா. பேசாம நம்மளே போய் பவுலிங் போட்டுடலாமா? ஆனா அதுக்கு கூட உடம்புல தெம்பு இல்லை. இந்த ஆவேஷ்கான போய் போடு. எஸ் விக்கெட் 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 விக்கெட். என்ன இது? யாரும் வந்து நம்மளை கட்டி பிடிச்சி தூக்கிலாம் செலிப்ரேட்டே பண்ணல. உள்ள ஓடியாந்து செலிப்ரேட் பண்ணிட்டு திரும்பி பவுண்டரி லைன் வரைக்கும் நடந்து போற நிலைமையில நாங்க இப்ப இல்லப்பா. ஒழுங்கா போய் அடுத்த பால சீக்கிரமா போடு. நமக்கு மட்டும்தான் இப்பெல்லாம் நடக்குமா? இந்தியா மேட்சை வின் பண்ணிட்டாங்க தான், பட் ஆப்கானிஸ்தான் மேட்சை தோக்கலை. இந்தியா மாதிரி ஒரு பெரிய டீம் கூட 200+ ரன்ஸை சேஸ் பண்ணி ட்ரா பண்ணி சூப்பர் ஓவர் வரைக்கும் கொண்டு போனதே ஆப்கானிஸ்தானுக்கு பெரிய விக்ட்ரி தான். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் புரியுது, இந்த T20 வேர்ல்டு கப்பில் பல சம்பவங்கள் காத்துட்ருக்கு.